السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்றும் பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். முஸ்லீமாக இருக்கிற நம்ம மறுமையில் சொர்க்கம் செல்வதற்காக தான் இந்த உலகையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஏராளமான அறிவுரைகளை செஞ்சுருக்காங்க. அந்த அறிவுரைகளை சிலவற்றை பார்ப்போம். மறுமை நாளில் இறைவன் வழங்கும் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள இவ்வுலகில் நம்ம செய்ய வேண்டிய பல நற்காரியங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த காரியங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது அன்பு தோழரான அபூபக்கர் அலி அவங்க வழியாக சொர்க்க செல்வ கடமையாகும் காரியங்களையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்று உங்களை நோன்பு நோற்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி நபி தோழர்கள் கேட்கும்போது அபூபக்கர் அலி அல்லாஹ் அவங்க நான் அப்படி சொல்றாங்க. இன்னும் இன்றைய தினத்துல உங்கள ஜனாசாவை பின்தொடர்ந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அபூபக்கர் அலி அவங்க நான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இன்றைய தினத்துல ஒரு ஏழைக்கு உணவளிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அபூபக்கர் அலி நான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இன்றைய தினத்துல ஒரு நோயாளி நலம் விசாரிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அபூபக்கர் அலி அவங்க நான் சொல்றாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதர் இவ அனைத்தையும் மொத்தமாக செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நோன்பு நோக்குறது, நோயாளி நலம் விசாரிக்கிறது, ஜனாசாவை பின்தொடர்றது, ஏழைக்கு உணவளிக்கிறது, இந்த 4 காரியங்கள்ல ஒரு மனிதர் ஒரு நாளில் அனைத்தையும் செஞ்சாங்க அப்படின்னா சொர்க்கத்திற்கு போவது உறுதியாயிடும். அதனால முயன்றவரை இந்த காரியங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த 4 காரியங்கள் பற்றி தனித்தனியாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. முதல்ல நோன்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இறைவனுக்கு செய்யற வணக்கங்கள்ல அவனுக்கு மிகவும் விருப்பத்துடைய காரியம் முக்கிய இடத்துல இருக்குது என்னன்னா நோன்பாதான் இருக்கு. மறுமை நாளில் நம்ம செய்த நன்மைகளுக்கான கூலி வழங்கப்படும் போது இந்த நோன்புக்கான கூலி தனி சிறப்பையும் பெற்றிருக்கு. இன்னும் நம்ம நோன்பு நோற்று இருக்கும் போது நம்ம வாயில ஏற்படுற வாழையானது இறைவன் இடத்துல கஸ்தூரி விட சிறந்ததும் ஆகும். இன்னும் சொல்ல போனா இந்த நோன்பு நம்மள நரகத்திலிருந்து காக்கிற கேடயமும் ஆகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்கள் ஈடுபட வேண்டாம். யாரேனும் அவருடன் சண்டையிட்டாலோ அல்லது ஏசினாலோ நான் நோன்பாளி என இருமுறை கூறட்டும். என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நோன்பாளின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும். எனக்காக நோன்பாளி தனது உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டு விடுகிறான். நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது அது போன்ற 10 மடங்குகளாகும் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஜனாசாவை பின்தொடர்றது. எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக பிரார்த்தனை தொழுகை நடத்தப்பட்டு அதை அடக்கம் செய்கிற வரை அதனுடன் இருக்கிறாரோ நிச்சயமாக அவர் நன்மையின் 2 குவியலை பெற்றுவிட்டார். ஒவ்வொரு குவியலும் உஹது மலை போன்றதாகும். எவர் அதற்கு பிரார்த்தனை தொழுகையை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யும் முன்னரே திரும்பி விடுகிறாரோ அவர் ஒரு குவியல் நன்மை மட்டுமே பெற்றுக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் ஜனாசாவை பின்தொடர்வது அப்படின்றது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லையும் ஒன்றா இருக்கு. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை ரத்து சலாமி, சலாமுக்கு பதில் உரைப்பது, வ இயாதத்துல் மரீலி, நோயாளியை நலம் விசாரிப்பது, வ திபாவுல் ஜனாயிசி, ஜனாசாவை பின்தொடர்வது, வ இஜாபத்து தஅவதி, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, வ தஸ்மீஉல் ஆதிசி, தும்மியவருக்கு மறுமொழி சொல்வது. எனவே நன்மையை அள்ளித்தர இந்த நற்செயலை செய்யறதுக்கு முயன்ற அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பசித்தவருக்கு உணவளிக்கிறது. இந்த அற்ப உலகத்துல ஏராளமான ஏழைகளும் இருக்காங்க. அவங்கள பசி பட்டினியுடன் அவங்க வாழ்க்கையை கழிப்போரும் உண்டு. இந்த நிலையை காண்ட ஒரு முஸ்லீம் அவனை கண்டு கொள்ளாம இருந்துட்டா பசித்த அந்த உணவளிப்பவங்க யாரு? இந்த நிலையை காண்ட ஒரு முஸ்லீம் அவனை கண்டு கொள்ளாம இருந்துடாம பசித்த அந்த ஏழைக்கு உணவளிக்கணும். இது மிக சிறந்த நற்செயலும் ஆகும். கெட்டவர்களை இறைவன் பட்டியலிடும் போது அவர்கள் ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லை என்கிறான்.
அல்லாஹ் தன் திருமையில சொல்லும் போது வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதில்லைன்னு அல்லாஹ் தஆலா தன் திருமையில சொல்றான். இன்னும் மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானா, ஆதமின் மகனே, நான் உன்னிடத்துல உணவு கேட்டேன், ஆனால் நீ எனக்கு உணவளிக்கலை என்பான். அதற்கு அந்த மனிதன், என் இறைவா, நீ அகிலத்தாரின் அதிபதியாக இருக்க, உனக்கு நான் எவ்வாறு உணவளிக்க முடியும்னு கேட்பான். அதுக்கு அல்லாஹ், உனக்கு தெரியுமா, உன்னிடம் என் அடியான் இந்த மனிதன் உண்பதற்கு உணவு கேட்டான், ஆனா அவனுக்கு நீ உணவளிக்கல, தெரிந்துக்கோ, அவனுக்கு நீ உணவளிச்சிருந்தா அது என்னிடம் நீ கண்டிருப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. ஏழைக்கு உணவளிப்பது இறைவனுக்கு உணவளிப்பதை போன்று, எனவே பசித்தவருக்கு உணவளிப்போம். இன்னும் இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா, நோயாளியை நலம் விசாரிப்பது. நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்றாவும் இருக்கு. இன்னும் நோயாளியை நலம் விசாரிப்பது செல்வதற்கு சொர்க்கத்திற்கு செல்வது போன்றதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஇதுல் மரீலி ஃபி மஹ்ரஃபத்தில் ஜன்னதி ஹத்தா யர்ஜிஅ, நோயாளியை நலம் விசாரித்துக் கொண்டிருப்பவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தின் கனிகளை பறித்து கொண்டிருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. நோன்பு நோற்றல், நோயாளி நலம் விசாரிக்கிறது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்றது, ஏழைக்கு உணவளிக்கிறது என்ற 4 காரியங்களின் சிறப்பையும் தனித்தனியாகவும் பார்த்தோம். இந்த நற்காரியங்களை தொடர்ந்து செய்வதுடன் ஒரே நாள் இந்த 4 காரியங்களும் செஞ்சா நாம் சொர்க்கத்துக்குரியவர் என மன உறுதியோடும் நன்மை செய்து மறுமையை வென்று சொர்க்கத்திலும் முடிந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் பெற்று தருவானாக. வாஹித் அஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.